லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள் லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். இன்று 2026 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பழைய வருடம். நாளைய தினம் சித்திரை புது வருடம். அப்படியே ஒரு 8 நாட்கள் நாங்கள் கடந்தோமானால் ஏப்ரல் 21 என்ன? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இந்த ஏப்ரல் 21ஆம் தேதியுடன் 7 வருடங்கள் நிறைவு பெறுகின்றது. இன்னமும் பிரதான சூத்திரதாரி இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது. ஆனால் யார் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. அந்த வகையில் நாங்களும் எதிர்பார்த்திருப்பது ஏப்ரல் 21க்கு முன்பதாக ஒரு கைது நடக்குமா அல்லது இது சம்பந்தப்பட்ட ஏதாவது முக்கிய விடயங்கள் வெளிப்படுத்தப்படுமா என்று தான் நாம் உட்பட அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இன்று நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் அது சார்ந்த, அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சார்ந்த மிக முக்கியமான ஒரு விடயத்தினை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த தகவலை தான் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு நான் சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளர், அவர் வெளிநாட்டில் தான் இருக்கின்றார். அவர் ஒரு விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது புலனாய்வு பிரிவினருடைய விசாரணை அறிக்கை ஒன்று இருக்கின்றது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த விடயத்தை நாங்கள் இன்று பார்க்கலாம். நான் இப்பொழுது அந்த ஆடியோவை ப்ளே செய்கிறேன். அதை கேட்டுவிட்டு நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். පාස්කු පල්ලියට සම්බන්ධ අබ්දුල් ජමීල් අබ්දුල් ලතීෆ් ජමීල් මොහමඩ් කියන පුද්ගලයා ඝාතනයට ලක් වුණා. ඉතින් අප්‍රේල් මාසේ 21 වෙනිදා පැය 13:37ට තමයි මෙන්න මේ පිපිරීම ඒ දෙහිවල හෝටලය තුල සිද්ධ වුණේ. ඉතින් මෙන්න මේ සිදුවීමෙන් ජමීල්ට අමතරව ඒ හෝටලයේ එමෙ නැගේ නවාතැන් පොලේ ලැබුම්ගෙන සිටි තවත් පුද්ගලයන් දෙදෙනෙකුත් මරණයටපත් වුණා. පානදුර ප්‍රදේශයේ පදිංචි වී සිටි එක් තරුපියෙක් සහ ඒ වගේම විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයෙකුත් එහිදී මේ ජීවිතක්ෂයටපත් වුණා. ඔවුන් දෙදෙනා පෙම්වතුන් ඒ ලැබුම් වලට පැමිණ තිබුණා. ඉතින් මේ අවස්ථාවේ මේ පිපිරීමට ලක්වීම හේතු කොටගෙන තමයි මේ අවාසනාවන්ත ඒ මරණ දෙකත් ඒ ආකාරයට සිදු වී තිබුණේ. ඉතින් මම මේ වගේම මම මේ ප්‍රථමයෙන්ම කියන්නම් මෙන්න මේ මම දැන් උපුටා ගන්න කරුණ මේ බුද්ධියංශ වාර්තාව තුල තිබෙනවා. එහි මෙන්න මෙහි සඳහන් වෙනවා. තාජ් සමුද්‍ර හෝටලය තුල උපුරවා හැරීමට අසාර්ථක උත්සාහයක් දරූ ස්වයං ඝාතක බෝම්බකරු අබ්දුල් ලතීෆ් ජමීල් මොහමඩ් පාස්කු ඉරුදින ප්‍රහාරයට පෙර එනම් 2019 අප්‍රේල් මාසේ 20 වන දින පැය 16:52ට කොළඹ තාජ් සමුද්‍ර හෝටලයට ඇතුල් වී අමුත්තෙකු ලෙස හෝටලයේ ලියාපදිංචි වී ඇත. හෝටලයේ කළමනාකාරීත්වය විසින් මෙම හෝටලයේ නවාතැන් ගන්නා පුද්ගලයන් පිළිබඳ තොරතුරු ප්‍රහාරයට පෙර විද්‍යුත් පණිවිඩයක් මගින් රාජ්‍ය බුද්ධි අංශය වෙත වාර්තා කර ඇත. ඒ වන විටත් අන්තවාදී ක්‍රියාකරුවෙකු ලෙස බුද්ධි අංශ විසින් අධීක්ෂණයට ලක් කරමින් සිටි අබ්දුල් ලතීෆ් ජමීල් මොහමඩ් නැමැත්තා පිළිබඳ බුද්ධි අංශ කිසිදු ක්‍රියාමාර්ගයක් ගෙන තිබුණේ නැත. මේ පිළිබඳව ක්‍රියා කළේ නම් මෙම ප්‍රහාරය වළක්වා ගැනීමට ඉඩ තිබිනි. මේ බරපතල තත්ත්වයක් බැවින් මේ පිළිබඳව අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විසින් ඉතාමත් ගැඹුරින් විමර්ශනයක් මේ වන විට ආරම්භ කර ඇත. இதுதான் அந்த மிக முக்கியமான விடயம். அதாவது புலனாய்வு பிரிவினருடைய விசாரணைகளுக்கு அமைய அவர்களுடைய அந்த விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த விடயம்தான் சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், அப்துல் லத்தீஃப் ஜமீல் முகமட் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு தாக்குதலை நடத்துவதற்காக ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் 5 மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலே தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு செல்கின்றார். யார்? இந்த அப்துல் லத்தீஃப் ஜமீல் முகமட். ஆனால் மறுநாள் தாக்குதல்கள் கொழும்பு கொச்சிக்கடை தேவாலயத்தில் இடம்பெறுகின்றது, கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் இடம்பெறுகின்றது. அடுத்தடுத்த ஹோட்டல்கள். அடுத்த தாக்குதலாக இருந்திருக்க வேண்டியது தாஜ் சமுத்ரா ஹோட்டல் தான். அங்கு தான் தற்கொலை குண்டுதாரியாக சென்ற அப்துல் லத்தீஃப் ஜமீல் முகமட் தயாராகி கொண்டிருக்கும் போது அந்த ஹோட்டலுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி இவர் சென்று விட்டார். 21ஆம் தேதி இவர் தற்கொலை தாக்குதலை நடத்துவதற்கு பிரதான இடத்திற்கு, அவர்களுடைய டார்கெட் பிளேஸுக்கு வருகை தந்தவுடன் அங்கு அப்துல் லத்தீஃப் ஜமீல் முகமட்டுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது. அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்கின்றது. நாங்கள் முடிந்தால் அவற்றையும் நாங்கள் இந்த காணொலியில் இணைக்க முயற்சிக்கின்றோம். இருக்கின்றது, இல்லாமல் நிலையை நாங்கள் முயற்சிக்கின்றோம் இதில் இணைப்பதற்கு. அப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிற வேளையில் உணவு உண்ணும் மேசையில் அமர்ந்து சற்று குழப்பத்தில் இருக்கின்றார் இந்த ஜமீல் முகமட். நாங்கள் ஜமீல் முகமட் என்று சுருக்கமாக சொல்லலாம். ஜமீல் முகமட்
ஒரு பதற்றத்தில் இருக்கும்போது ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பு எடுத்து கொஞ்சம் நேரம் பேசுகிறார். மீண்டும் தொலைபேசியை கீழே வைத்துவிட்டு சற்று சிந்திக்கிறார், குழப்பத்திருக்கிறார். எடுத்தவுடன் அவருடைய அந்த குண்டுகள் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த அந்த பேக்குகள் எல்லாம் போட்டுக்கொண்டு உடனடியாக அங்கிருந்து வெளியேறுகிறார். வெளியே வந்து ஒரு முச்சக்கர வண்டியை பிடித்து டாக்ஸி அதனூடாக செல்கிறார் தெஹிவளை பகுதிக்கு. ரைட், அந்த தொலைபேசி அழைப்பில் யார் பேசியது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கும் நான் ஒரு பதில் தருகிறேன். சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு பதில் இருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். நேரடியாக தெஹிவள ட்ராபிக்கல் இன் ஹோட்டலுக்கு செல்கின்றார். இந்த விடயம் சம்பந்தமாக பிள்ளையானுடைய செயலாளர் அசாத் மௌலானா ஏற்கனவே சேனல் 4 அந்த நேர்காணலுக்கு ஒரு மிக முக்கியமான விடயத்தினை சொல்லியிருக்கிறார். அதையும் நாங்கள் பார்க்கலாம். ட்ராபிக்கல் இன் ஹோட்டலுக்கு சென்ற ஜமீல் முகமட் அவருடைய அந்த குண்டுகள் தயார் நிலையில் இருந்த பேக்குகளை எல்லாம் அறையில் வைத்துவிட்டு உடனடியாக அந்த ட்ராபிக்கல் இன் ஹோட்டலுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதுவிட்டு மீண்டும் ஹோட்டலுக்கு வந்து அந்த குண்டை வெடிக்க செய்கின்றார். அந்த தாக்குதலிலே ஜமீல் முகமது உட்பட மேலும் 2 அங்கு ஏற்கனவே தங்கியிருந்த 2 உயிரிழக்கின்றார்கள். இதுதான் சம்பவம். ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்தது. ஆனால் ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த ஜமீல் முகமது தாஜ் சமுத்திரா ஹோட்டலுக்கு 4 அல்லது 5 மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலே உள்ளே வந்ததுமே, இவருடைய பேர் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதுமே ஹோட்டல் மேனேஜ்மெண்டால், தாஜ் சமுத்திரா ஹோட்டல் மேனேஜ்மெண்டால் இலங்கை அரச புலனாய்வு பிரிவுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்படுகின்றது. இப்படி ஒரு நபர் இந்த எங்களுடைய ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கின்றார், இப்பொழுது தான் செக்இன் செய்திருக்கின்றார் என்று அரச புலனாய்வு பிரிவுக்கு உடனடியாக ஒரு மெயில் சென்றதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதாகத்தான் அந்த சகோதர மொழியில் பேசிய நபர் குறிப்பிடுகின்றார். ஆகவே என்ன நடந்திருக்கிறது? ஜமீல் முகமட், முழுதாக சொல்லப்போனால் அப்துல் லத்தீப் ஜமீல் முகமட், ஏற்கனவே இவரை பற்றி அரச புலனாய்வு பிரிவுக்கும் சரி போலீஸ் தலைமையகத்துக்கும் சரி ஏற்கனவே தெரியும். காரணம், சஹரான் அசீம் உட்பட குழுவினர் சம்பந்தமாக 2018ஆம் ஆண்டிலிருந்தே விசாரணைகள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. அவர்கள் அந்த குழுவினர் பற்றிய தகவல்கள் அரச புலனாய்வு பிரிவு, போலீஸ் தலைமையகம், இராணுவ தலைமையகம் இவர்களுக்கு எல்லாருமே இந்த சஹரான் அசீம் உட்பட இந்த குழுவினர் சம்பந்தமாக தகவல்கள் திரட்டி இருக்கின்றார்கள். இருந்தும் கூட மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறது. இந்த அப்துல் லத்தீப் ஜமீல் முகமட் என்ற நபர் இவ்வாறு ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக ஒரு அறிவித்தலை வழங்கியும் கூட அன்றைய தினம் அரச புலனாய்வு பிரிவினர் இது சம்பந்தமான எந்தவித நடவடிக்கையும் எடுத்தில்லை என்று தான் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த நபர் இவ்வாறு ஹோட்டலுக்கு வந்திருக்கின்றார், என்ன காரணம், எதற்காக வந்தார் என்று அன்றைய தினமே அன்று இரவே தேடி பார்த்திருந்தால் ஜமீல் முகமட்டினூடாக அந்த முழு நெட்வொர்க்கையும் பிடித்திருக்கலாம், அந்த பாரிய தாக்குதலை தடை பண்ணியிருக்கலாம், நடத்த விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. இந்த நபர் ஜமீல் முகமட் ஹோட்டலுக்கு வந்திருக்கின்றார் என்று தெரிந்தும் கூட யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் அந்த பிரிவினருக்கு, அந்த புலனாய்வு பிரிவினருக்கு 2018 ஜமீல் முகமட் குறித்து தகவல்கள் தெரியும். சஹரான் அசீமினுடைய குழுவைச் சேர்ந்தவர் தான் ஜமீல் முகமட். ஜமீல் முகமட்டுக்கும் அரச புலனாய்வு பிரிவில் பலருக்கும் பல தொடர்புகள் இருப்பது ஏற்கனவே தெரியும். இப்பொழுது தான் நாங்கள் அசாத் மௌலானாவினுடைய கதைக்கு வருவோம். யார்? பிள்ளையானுடைய செயலாளர் அசாத் மௌலானா சேனல் 4 என்ன சொல்கின்றார்? தாஜ் ஹோட்டலில் தாக்குதலை நடத்த தயாராகி இருந்த ஜமீல் முகமட் ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கு தாக்குதலை நடத்தவில்லை. ஒன்று, அந்த குண்டுகள், தற்கொலை குண்டுகள் இயங்கவில்லை, அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை. மற்றும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது, அந்த ஹோட்டலில் யாராவது முக்கியஸ்தர்கள் தங்கி இருந்தார்களா? அதாவது ஏதோ ஒரு தரப்பினருக்கு வேண்டப்பட்ட மிக முக்கியமான யாராவது ஒருத்தர் அந்த ஹோட்டலில் தங்கி இருந்தார்களா என்ற வகையிலும் சந்தேகங்கள் இருந்திருக்கின்றது. அது சம்பந்தமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு முழுவதாகவே. ஆனால் அது சம்பந்தமான எந்த விதமான அறிக்கைகளும் இல்லை. அது கிடைத்தால் நாங்கள் அதையும் அறிய தருகின்றோம். விசாரணை அறிக்கைகள் எதுவும் இலகுவில் வெளியே வந்து விடாது. ஆனால் கிடைக்கின்ற தகவல்களைத்தான் நாங்கள் இப்படி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஜமீல் முகமட் அந்த குண்டை வெடிக்க வைக்காமல் உடனடியாக வெளியேறித்தான் ட்ராபிக்கல் இன் ஹோட்டலுக்கு செல்கின்றார். அசாத் மௌலானா கூறுகிறார், சுரேஷ் சலே அசாத் மௌலானாவுக்கு தெரிவித்ததாக. அசாத் மௌலானா ஜமீல் முகமட் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து வெளியேறுகிறார். அவரை உடனடியாக தெய்வள
பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு சென்று விடுங்கள் என்று சுரேஷ் சலே அசத் மௌலானாவுக்கு ஒரு வேலையொன்றை பொறுப்பு கொடுக்கின்றார். ஆனால் அசத் மௌலானா சொல்கிறார், எனக்கு இப்பொழுது அதை செய்ய முடியாது, நான் மட்டக்களப்பில் இருக்கின்றேன் என்று அசத் மௌலானா குறிப்பிட்டதாக சேனல் 4 காணொளியில் அவர் நேரடியாக விடயத்தினை விவரிக்கின்றார். அன்று ஏப்ரல் 21 தாஜ் ஹோட்டலில் இந்த ஜமீல் முகமதுக்கு தொலைபேசி மூலமாக கதைத்தது சுரேஷ் சலேவா என்ற சந்தேகம் இங்கு தான் உருவாகிறது. ரைட், இங்கு தான் பிரதானமாக உருவாகிறது. காரணம், சுரேஷ் சலேவுக்கு வேண்டப்பட்ட அல்லது அவருடைய இல்லமும் தெய்வலை பகுதியில் தான் எங்கோ இருப்பதாகவும் ஒரு சில கதைகள் இருக்கின்றது. அது சரியாக உத்தியோகபூர்வமாக நமக்கு சொல்ல முடியாது, ஆனால் தகவல்கள் இருக்கின்றது. ஒருவேளை ஜமீல் முகமட்டை உடனடியாக அங்கு வர வைக்க எதுவும் திட்டங்கள் இருந்ததா என்ற சந்தேகங்கள் கூட இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இந்த தாக்குதல், தெய்வ ட்ராபிக்கல் தாக்குதல் நடந்தவுடன் அரசு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சிலர் வெள்ளம்பிட்டியில் இருக்கின்ற ஜமீல் முகமதுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள், மனைவியை தேடி செல்கிறார்கள். அங்கு விசாரணை இடம்பெறுகின்றது. எப்படி சாத்தியம்? அத்தான் சொன்னேன், 2018 இருந்தே ஜமீல் முகமது சம்பந்தமாக அரச புலனாய்வு பிரிவுக்கு நன்காகவே தெரிந்தும் கூட 20ஆம் தேதி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மூலமாக ஒரு மின்னஞ்சல் அனுப்பியும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு கட்டத்திலே இந்த ஜமீல் முகமது சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அப்போது விசாரணை நடத்திய உயர் அதிகாரிக்கு போலீஸ் மாதிபர் ஊடாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதாம். அதாவது பூஜித தயசுந்தரவாள் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றதாம். ஜமீல் முகமது சம்பந்தமான விசாரணைகளை சற்று நிறுத்துங்கள். அதாவது இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பதாக 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இந்த சம்பவம் விசாரணை இடம்பெறுகிறது. இவர்கள் யார், இவர்கள் என்ன, எந்த குழுவை சேர்ந்தவர்கள் எல்லாம் விசாரணைகள் இடம்பெறும் போது இவரை விசாரிப்பதை சற்று நிறுத்துங்கள், அவரை விசாரிக்க வேண்டாம், அந்த விசாரணைகளை தடுத்து நிறுத்துங்கள் என்று போலீஸ் அதிபருடாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அவருக்கும் உயர் யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தது என்று பார்த்தால் SIS, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அரச புலனாய்வு பிரிவு. அவர்களூடாகத்தான், SIS போலீஸ் அதிபருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. ஜமீல் முகமதை விசாரணை செய்ய வேண்டாம், நாங்கள் அவர் சம்பந்தமாக ஒரு விசாரணை செய்து கொண்டிருக்கின்றோம், தகவல்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆகவே அவர் விசாரிப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. SIS-இலிருந்து போலீஸ் மாதிபரிலிருந்து விசாரணை அதிகாரிக்கு ஒரு ஆர்டர் செல்கின்றது. பாருங்கள் என்ன நடந்திருக்கின்றது என்று. 2018 அந்த விசாரணைகளை சரியாக முறையாக செய்திருந்தால் சாரான் குழுவினர் உட்பட இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் நிறுத்தி இருக்கலாம், வாய்ப்புகள் இருந்திருக்கின்றது. இருப்பினும் யாருடையதோ ஒரு தேவைக்குத்தான் இவர்கள் சமூகத்திலே சுதந்திரமாக செயற்பட வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் இந்த நாட்கள் நெருங்க 21ஆம் தேதி நெருங்கத்தான் ஒவ்வொரு விடயங்கள் புதிதாக எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒன்று தான் இதுவும். பாருங்கள், அரச புலனாய்வு பிரிவின் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஹோட்டல் மேனேஜ்மெண்டால் ஒரு மெயில் அனுப்பியும் இவர்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. யாருடைய தேவைக்கு? சுரேஷ் சலே இப்பொழுது கைதாகி உள்ளே இருக்கின்றார், தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். வெளியே இவருக்கு சார்பாக கொம்மன் பிள்ளை புத்தகமெல்லாம் எழுதி சுரேஷ் சலே இதற்கு சம்பந்தம் அல்ல, கோட்டாபி ராஜபக்சே இதற்கு சம்பந்தம் அல்ல, இவர்கள் யாருமே இதற்கு சம்பந்தம் அல்ல, இது சாரா நசீமினுடைய குழுவினர் கடும் போக்குவாதத்தினால் தீவிரவாத செயற்பாடாக செய்யப்பட்ட ஒன்றை தவிர வேறு யாரும் இதன் பின்னணியில் இல்லை என்று அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்ல முயற்சிக்கின்றார்கள். ஆனாலும் அரசரப்பு என்ன சொல்கின்றது? யாருடைய கதையும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய விசாரணைகளை சரியாக முறையாக செய்து கொண்டே செல்வோம், உரிய நேரம் வரும்போது உண்மைகள் வெளிவரும் என்று அரசரப்பிலே சொல்லப்படுகின்றது. இந்த ஜமீல் முகமது சம்பந்தமான விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். அசத் மௌலானா ஏற்கனவே சேனல் 4க்கு சொன்ன விடயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சுரேஷ் சலே ஜமீல் முகமதுடைய குண்டு வெடிக்காததை அடுத்து ஜமீல் முகமதை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு, அங்கிருந்து எப்படியாவது அவருடைய இடத்திற்கு எடுத்துக்கொள்ளவோ அவரை காப்பாற்றவோ ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கின்றது. அதற்கு சுரேஷ் சலே தான் தொடர்புபட்டு இருக்கின்றார் என்று அசாத் மௌலானாவுடைய கருத்தை வைத்து பார்க்கும்போது சொல்லக்கூடியதாக, உறுதியாக ஆணித்தரமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இன்னமும் உத்தியோகபூர்வமான ஆதாரங்கள் இல்லாததால் எங்களுக்கு சொல்ல முடியாது. இருப்பினும் பார்க்கலாம், விசாரணைகள் இடம்பெறுகின்றது. சுரேஷ் சலே சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் மும்முரமாக இடம்பெறுகிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி
வழக்கு விசாரணை இடம்பெறவிருக்கின்றது. ஏப்ரல் 21 7 வருட நிறைவு. ஏப்ரல் 22 சுரேஷ் சலே நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படவிருக்கின்றார். நாம் அந்த இடத்துக்கு செல்வோம். அப்பொழுது எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சுரேஷ் சலே சம்பந்தமான விசாரணைகள், இத்தனை நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் எந்த கட்டத்திலே இருந்திருக்கின்றது, என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது குறித்து ஏப்ரல் 22ஆம் தேதி எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பொறுமை காப்போம். இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். ஏப்ரல் 21 வரை இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக கிடைக்கின்ற புதிய ஒவ்வொரு தகவல்களையும் உங்களுக்கு எங்களுடைய அடுத்தடுத்த இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக வெளிப்படுத்த நாம் தயாராகவே இருக்கின்றோம். இதற்காக ஜமீல் முகமது 2018 விசாரணைகள் நடத்தப்பட விடாமல் காப்பாற்றப்பட்டார். அவருடைய அடுத்தடுத்த பிளான்களை எல்லாம், திட்டங்களை அவருக்கு செய்வதற்கு யார் பின்னணியில் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள்? சுரேஷ் சலே உண்மையாகவே ஜமீல் முகமதை தெய்வலைக்கு அழைத்து அந்த நபரை காப்பாற்ற சுரேஷ் சலே முயற்சித்தாரா? அசாத் மௌலானா சொன்னது உண்மையா பொய்யா என்பது குறித்து பல கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் முறையாக விசாரித்து உண்மைகள் வெளிவரும் பட்சத்திலே நிச்சயமாக சுரேஷ் சலே ஏற்கனவே உள்ளே சுரேஷ் சலேவினுடைய வாயிலே பெரிய திமிங்கலம் அதை பிடிக்க இலகுவாக இருக்கும். பலர் பதற்றத்தில் இருக்கின்றார்கள், பயத்தில் நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கிறார்கள். காரணம் என்ன? உண்மைகள் வெளிவரப்போகின்றது, நாட்கள் நெருங்குகின்றது. பலருக்கு அடிவயிறு கலங்க தொடங்கி இருக்கின்றது. பல பிரச்சனை இவர்களுக்கெல்லாம் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாது தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தரப்பு, யார் அந்த தரப்பு என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உரிய விசாரணைகளூடாக முழுமையான உத்தியோகபூர்வ அறிக்கைகளுக்கு பின்னர் நாங்கள் அந்த தரப்பை பற்றி இன்னும் பேசலாம். தொடர்ந்தும் லங்காசியோடு இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக என்னென்ன நடக்க வேண்டும், என்னென்ன விசாரணைகள் எந்த வகையில் நடக்க வேண்டும், இது நீதி கிடைக்குமா இல்லையா, இந்த அரசாங்கத்தின் இடம்பெறுகின்ற விசாரணை கட்டங்கள் சரியாக நடக்கின்றதா என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். அதே போல ஆனந்த விஜயபால் அமைச்சர் நேற்று தினம் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை, மற்றொரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த முக்கியமான விடயத்தோடு அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றும் பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். විවිධ ප්‍රකාශ කරනවා. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව නිවැරදි විමර්ශනයක් සිද්ධ වෙමින් පවතිනවා. විපක්ෂයේ විවිධ කණ්ඩායම් තමන් වෙත එල්ල වෙන චෝදනා ඉවත් කර ගැනීම සඳහා විවිධ ප්‍රකාශයන් කරමින් ඉන්නවා. ඕන් බලයේ ඉන්නකොට තමයි මේ ප්‍රහාරය සිද්ධ වුණේ. විශේෂයෙන් යහපාලන ආණ්ඩුව කාලේ. හැබැයි මෛත්‍රීපාල සිරිසේනත් රනිල් වික්‍රමසිංහත් මොකුත් ඒ වෙනුවෙන් ක්‍රියාමාර්ග අරන් තිබුණේ නැහැ. ඒ වගේම ඊට පස්සේ ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා බලයටපත් වුණා. ඔහු දීර්ඝ කාලයක් ජේෂ්ඨ විනිසුරු ජනක් සිල්වාගේ වාර්තාව සංගවාගෙන හිටියා. ඊට පස්සේ අවුරුදු 2 මාස 8කට පස්සේ රනිල් වික්‍රමසිංහ බලයටපත් වුණා. ඔහුත් අවුරුදු 2 මාස 3ක් ජනාධිපතියට කටයුතු කළා. ඔහුත් ඒ පාස්කු ප්‍රාරය සම්බන්ධ වාර්තාව සංගවාගෙන හිටියා. වර්තමාන ජනාධිපති ගරු අනුසානක් මහත්මයා මේ වාර්තාව CID-කට දීලා මේ වෙනකොට වෙලුම් 87ක් පිටු 37500ක් අධ්‍යයනය කරලා ටීම් 10ක් යොදවලා අධ්‍යයනය කරලා ඒ සමහර චෝදනා තියෙනවා අපරාධ චෝදනා යටතේ නඩුගොනු කරන්න කියලා. ඒ සඳහා නීතිපති දෙපාර්තමේන්තුව යවන සැලසුම් කරලා තියෙනවා. ඉතින් මේ අතර මේවට බියටපත් සමහර පාර්ශව විවිධ මොලකරුවන් පිළිබඳව විවිධ මහා මොලකරුවන් පිළිබඳව කටයුතු කරනවා. අපිට වගකියුතු රජයක් හැටියටත් පොලිස් දෙපාර්තමේන්තුවට අපිට හැකියාව නැහැ එක එක්කෙනා කියන දේවල් පස්සේ යන්න. අපිට හැකියාව තියෙන්නේ සාධාරණ යුක්ති සහගත ඒ වගේම සාක්ෂි සහිත විමර්ශනයක් අපි කරලා තියෙනවා. විමර්ශනයෙන් අපි යම් යම් පුද්ගලයන් මේ සම්බන්ධයෙන් පූර්ව දැනුවත්භාවයෙන් සහ ආධාර අනුබල දුන්නායි කියන චෝදනාව මත මේ වෙනකොට අත්අඩංගුවට අරන් තියෙනවා. ඉතින් ඒ විමර්ශන සාර්ථකව සිද්ධ කරනවා. රටේ ජනතාවට බලා ගන්න පුළුවන් පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් කුමන්ත්‍රණය කරේ කවුද, ඒවට ආධාර අනුබල දුන්නේ කවුද කියන එක අනාගතයේ එළි වෙයි. ඒ හින්දා අපි කලබල වෙන්නේ විවිධ මාධ්‍ය ප්‍රකාශ කරාට ඒ පිළිබඳ ඒක සැලකුතු කරන කැඩේට අවධානය යොමු කළ යුතු නැහැ කියලා තමයි අපි මේ වෙලාවේ විශ්වාස කරන්නේ. அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார். ஜனக டி சில்வாவினுடைய அறிக்கை, விசாரணை அறிக்கை, இது நல்லாட்சி
அரசாங்கத்தின் கீழ் அவர்களுடைய காலத்தில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. இதை மிலைஸ்தனமான தாக்குதலை நடத்தவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆட்கள் தான் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்தார்கள். இன்று எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு பல எதிர்ப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற நபர்கள் அன்று அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்தவர்கள். அதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த இந்த தாக்குதல் விசாரணைகள் இடம்பெற்றது. அதில் ஒரு விசாரணை தான் ஜனகடி சில்வா அவருடைய நீதவானுடைய விசாரணைகளின் கீழே தயாரிக்கப்பட்ட அறிக்கை. அந்த அறிக்கையானது 37,500 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை புத்தகம். அந்த புத்தகத்தை கோட்டாபய ராஜபக்சவும் வெளியாக்கவில்லை, அதாவது வெளிப்படுத்தவில்லை. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் 1.5-2 வருடங்கள் இருந்தார் ஆட்சியில். அவரும் இதை வெளிப்படுத்தவில்லை, மறைத்து வைத்திருந்தார்கள். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தான் ஆட்சிக்கு வந்தவுடன் நீதவான் ஜனகடி சில்வா அவர்களுடைய அறிக்கை புத்தகத்தை உடனடியாக அவருடைய குழுவினை நியமித்து அந்த அறிக்கை 37,500 பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கை புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது, விசாரணை அறிக்கையில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவதானித்து ஆராய்ந்துவிட்டு சிஐடிக்கு அந்த அறிக்கையை பாரம் கொடுக்கின்றார்கள். சிஐடி அதை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை நடத்துகின்றார்கள். இதன் காரணமாக பதற்றமடைந்த ஒரு சில தரப்பினர் பிரதான சூத்திரதாரி இவர்தான் என்று பல பேரை இப்பொழுது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பதற்றமடைய மாட்டோம், பதற்றம் அடைபவர்கள் தான் என்று வெளியிடங்களில் ஊடகங்களுக்கு பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணைகள் முறையாக நடக்கின்றது. விரைவிலே இதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார், இந்த சூழ்ச்சியின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்றெல்லாம் மக்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். விசாரணைகள் இடம்பெற்றதும் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் பதற்றம் அடையவில்லை, மற்றவர்கள் தான் பதற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். இதுவும் ஒரு நல்ல தகவல் தான். கோட்டாபய ரணில் எல்லாம் ஏன் அந்த விசாரணை அறிக்கையை மறைத்து வைத்திருந்தார்கள், என்ன காரணம், அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன என்பது குறித்து இப்பொழுது நாங்கள் தேட தொடங்குவோம். ஆகவே பார்க்கலாம். 21ஆம் தேதிக்கு முன்பதாக ஏதேனும் முக்கியமான தகவல் வெளிப்படுத்தப்படுமா இல்லை என்பது குறித்து 22ஆம் தேதி வழக்கு விசாரணை அல்லது வழக்கு விசாரணை தினத்திலே சிஐடி அதிகாரிகள் ஏதாவது ஒரு மிக முக்கியமான விடயத்தினை வெளிப்படுத்தக்கூடும், வாய்ப்புகள் அதிகம். அன்றைய தினம் வரை காத்திருங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவோம். 22ஆம் தேதி பிரதானமான விடயத்தை பேசுவோம். மீண்டும் அடுத்த இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இல்ஷான் வின்சன், ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்டியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.